ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி முதல் நாள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாசலில் கோலம்லாம் போட்டாச்சு, கிச்சன்லேயும் விளக்கெலாம் ஏற்றியாச்சு. இப்போ பூஜை வேலையெல்லாம் பார்க்கலாம். ஆடி முதல் வெள்ளிக்கு உப்பு தீபம் ஏற்றிக்கலாம். உப்பு தீபத்துக்கு அகலை நல்லா சுத்தமாக கழுவியாச்சு, மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சாச்சு. இப்போ இதில் உப்பு நிரப்பிக்கலாம். இப்போ அகலில் உப்பு நிரப்பியாச்சு. இதுக்கு மேலே ஒரு அகல் வச்சுக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் இல்லை நெய் ஏதாச்சும் ஊற்றிக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக பச்சை கற்பூரம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய், கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் 4 போட்டாச்சு. இப்போ சுற்றி பூ வச்சுக்கலாம். சுற்றி பூ வச்சாச்சு. இப்போ ஆடி முதல் வெள்ளிக்கு இந்த மாதிரி நம்ம உப்பு தீபம் ஏற்றும்போது லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த தீபம் ஏற்றுறது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குலதெய்வ கலசம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பித்தளை செம்பில் மஞ்சளும் குங்குமம் சந்தனம் 3 கலந்து வச்சாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக குங்குமம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக மல்லிகைப்பூ. இதில் ஒரு எலுமிச்சம்பழம் கரும்புள்ளி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே ஒரு தட்டு வச்சுக்கலாம். இப்போ தட்டு வச்சு மேலே பச்சரிசி நிரப்பியாச்சு. இப்போ மேலேயே ஒரு அகல் வச்சுக்கலாம். இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே திரி போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதையும் போட்டுக்கலாம். இப்போ செம்பை சுற்றி மல்லிகைப்பூ சுற்றிக்கலாம். இப்போ குலதெய்வ கலசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலசத்தில் தண்ணி நிரப்பியாச்சு. மேலே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஊற்றியாச்சு. இல்லை நீங்கள் இதுக்கு எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ குலதெய்வத்தை ஃபோட்டோ முன்னாடி எங்களுக்கு ஃபோட்டோ இருக்குது, அதனால் நான் முன்னாடி வச்சு விளக்கேற்றிக்குவேன். உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனாலும் நீங்கள் இந்த கலசத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். சீக்கிரமாக உங்களுக்கு குலதெய்வம் தெரியவே நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். அடுத்து இப்போ வர்றது ஆடி முதல் வெள்ளி தான் வருது. அதுக்கு சுக்கிர உரையில் உப்பும் மஞ்சளும் வாங்கி நீங்களும் வீட்டில் வைங்க. காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இந்த டயத்தில் நீங்கள் 3 நேரத்தில் எப்போனாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இன்றைக்கி நான் மாத பிறப்புன்னு இன்றைக்கி உப்பும் மஞ்சளும் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை இதே மாதிரி வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள். இப்போ நெய்வேத்தியமாக கூழ் தான் இன்றைக்கி காய்ச்சிருக்கேன். ஆடி முதல் நாளே கூழ் காய்ச்சியாச்சு. கூழும் மேலே தயிர் ஊற்றிருக்கேன். வேப்பிலை கூழ்லேயே போட்டுட்டேன். தேங்காய் உடைச்சிருக்கு, பழம், வெத்தலைப்பாக்கு. இன்றைக்கி ஏகாதசி, அதனால் 2 நெல்லிக்காயும் வச்சுருக்கேன். பானக்கரமும் வச்சாச்சு. இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சாச்சு.
வார வெள்ளி முதல் வெள்ளி அந்த வெள்ளியில் தான் நான் வேப்பிலை கலசம் வைப்பேன். வெள்ளிக்கிழமை அந்த வீடியோவும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வரும். அதே மாதிரி வர வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். வளையல் மாலை, அது மாதிரி மாவிளக்கு, எலுமிச்சம்பழம் மாலை, வேப்பிலை மாலை எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.